ஏட்டி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்ன எதுக்கு இப்ப அலறிட்டே வரிய? எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சின்ன பொண்ணு. ஊர்ல இருந்து அம்மா வராவ. என்னது அம்மா வராவளா? யாரு கேட்டுட்டு வர சொன்னீங்க நீங்க? இப்ப நாமளே எல்லா வேலையும் செய்யணும். வீட்டுல வீடு தூக்கணும், பாத்திரம் கழுவணும், சோறு பொங்கணும், என்னெல்லாம் முடியாது. ஃபோன் பண்ணி வீட்டை வராண்டான்னு சொல்லுங்க. நான் எங்க சின்ன பொண்ணு வர சொன்னேன். பார்க்கணும் ஆசையா இருக்கு, நான் வாரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியாவ. வரவேல வராதியன்னு சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது. அவி இப்ப இங்க வரக்கூடாது. ஃபோன் பண்ணி வராதியன்னு சொல்லுங்க. கேட்டா சின்ன பொண்ணு அவி ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போறான்னு சொல்லுங்க. நீ ஆண் சின்ன பொண்ணு இப்ப இப்படி எல்லாம் பேசியா? பாவம், அவியலே வயசானவிய. இப்படி எல்லாம் சொன்னா அவிய மனசு எவ்வளவு பாடுபடும். யாரு அவிய மனசா பாடுபடும்? என் உயிர் தான் போவோம். இப்போ நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுதீங்களா இல்ல நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டா? அப்படியா? அப்போ கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா, கண்டிப்பா சொல்லணும். ஹலோ. எத்தே, நீங்க கிளம்பாண்ட பார்த்துடுங்க, அப்படியே வீட்டுக்கு போயிருங்க. சின்ன பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போறா, அதனால உங்களை வர வேண்டாம்னு சொல்ல சொன்னா. சரி, நான் வைக்கேன். அட பாவி மனுஷா, அப்ப நீ இவ்வளவு நேரம் அம்மா அம்மான்னு சொன்னது உங்க அம்மா இல்லையாக்கும், எங்க அம்மையே சொல்லிட்டு இருந்தா?